கத்திரிக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் வாங்கி இதை மாதிரி ஒரு 4 குறுக்கு வெட்ட நடுக்கு வாட்ட 4 அப்படி அது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு 2 பிடி பாசி பருப்பை போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் இல்லை 1 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு 4 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு அதில் இருக்க தண்ணியை வடிகட்டிடணும். அதுக்கப்புறம் ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கு மேலே கடுகு 1 ஸ்பூன் கொஞ்சம் டப் டப்புன்னு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா ஒன்றே சின்ன சின்ன கட் பண்ணி போட்டுருங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள், இஞ்சி விழுது கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை நீங்கள் போட்டு இது நல்லா கொஞ்சம் ஒரு 1/2 நிமிஷத்துக்கு இது மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். இதுக்கு மேலே நீங்கள் காய்கறியை போட்டுடணும். காய்கறி போட்டு இது நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு மேலே நீங்கள் 1 ஸ்பூன் உப்பு போட்டுருங்க. தூவி நம்ம போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை மிக்ஸ் பண்ணதும் அதுக்கு மேலே நீங்கள் கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சமாக கட் பண்ணதை வாசனைக்காக போடலாம். கடைசியாக நீங்கள் நெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு இதை நல்லா இப்படி கிளறி விட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் தளர வேணும்னா ஒரு டம்ளர் தண்ணி குத்திட்டு ஒரு 5 நிமிஷம் மேக்ஸிமம் 3 நிமிஷமே போதும். இது மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சா கூட போதும். அப்போ தான் உங்களுக்கு கூட்டு எந்த பக்கமும் தீயாமல் கரெக்டாக உங்களுக்கு பதத்தோடு கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.